ரிஷபத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, யோகம் செய்யக்கூடிய மகாதசை, திரிகோணாதிபதிகள் என்ற அந்தஸ்தை புதன் பெறுகிறார். அதுபோல் ஒரே இன்னொரு யோகாதிபதி சனி பகவான், 9ஆம் அதிபதி, பாக்கியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி. இந்த இருவரும் எந்த தசை நடந்தாலும் யோகம் பண்ணுவார். சனி தசையோ புதன் தசையோ, சனி புத்தியோ புதன் புத்தியோ யோகம். ஆனால் இவர்களுக்கு ஸ்தான பலம் இழக்கக்கூடாது. ஸ்தான பலம் இழந்து இருக்கிறார்னா கண்டிப்பா அவயோகம். ஸ்தான பலம் இழக்கக்கூடாது. 5, 9ஆம் அதிபதிகள். அதுபோல ரிஷபலக்னக்காரருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய குரு தசை வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் குருவோடு சனி புதன் ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு சனி புதன் வலுத்து இருந்தார்னா அந்த தசை யோக தசை. அப்ப 12 பாவங்களுக்கு ஆதிபத்தியம் கொட்ட மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 தசைகளுமே, 7 கிரகங்களுடைய தசையுமே யோகம் பண்ணணும்னா சனி புதனோடு வலுத்து தொடர்பு கொண்டு, சனி புதன் வலுத்து அதோடு தொடர்பு கொண்டால் யோகம். அப்ப புதன் அல்லது சனி தொடர்பு கொண்ட தசை, தொடர்பு கொண்ட தசை யோக செய்யும். இந்த 2 விதிகள் தான். ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. 5, 9 ஸ்தான பலத்தை இழக்காம தசை நடந்தா அதிர்ஷ்டம், யோக தசை. அதுபோல புதன் சனி ஸ்தான பலத்தை இழக்காமல் எந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த கிரக தசை யோகம் செஞ்சு கொடுக்கும் ஜாதகருக்கு. அது யோக தசை, அது யோக தசையாக அமைஞ்சுவிடும். 5, 9ஆம் அதிபதி வலுவிழந்திருக்கிறார்கள், வலுவிழந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அந்த 5, 9ஆம் அதிபதி தசையும் சிரமம் தான் படுத்தும் ரிஷபத்துல பிறந்தவர்களுக்கு.